என் பெயர் ஜெர்மானுஸ். திருநெல்வேலி மாவட்டம் பணகுடியில் பிறந்து வளர்ந்து பம்பாய் விமான நிலையம், சென்னை விமான நிலையங்களில் மத்திய அரசு ஊழியனாக பணியாற்றி ஓய்வு பெற்ற பின் பணகுடியில் மகேந்திரகிரி மலை அடிவாரத்தில் மாதாவுக்கு ஓர் கவி ஒன்றை கட்டியிருந்தேன். 2000 ஆண்டு 5 வருடங்களுக்கு முன்னால் கவி கட்டப்பட்டு அங்கு ஏராளமான அற்புதங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இந்த கிறிஸ்மஸ் அங்கு நான் செல்ல முடியாதனால் அங்கு உள்ளவர்கள் இந்த கிறிஸ்மஸை கொண்டாட ஏற்பாடு செய்திருக்கிறேன். இந்த கிறிஸ்மஸின் செய்தி என்னவென்றால், இன்றைக்கு நாம் கொண்டாடுகிற இந்த கிறிஸ்மஸுக்கும் அன்று நான் சிறுவனாக இருக்கும்போது கொண்டாடிய கிறிஸ்மஸை நினைத்து பார்க்கிறேன். மிகவும் சந்தோஷமடைகிறேன். காரணம் என்னவென்றால், கிறிஸ்மஸ் தொடங்குவதற்கு ஒரு வாரத்திற்கு முன்னாலேயே பட்டாசுகள் வாங்கி விடுவோம். அவற்றை எல்லாம் நன்றாக வெயிலில் காய வைத்து அதை வெடிப்பதற்கு தயார்படுவோம். அப்போது உள்ள வெடி மத்தாப்பு இப்போது இல்லை. அப்போது ஓலைப்பட்டாசு, அது ஒரு பாக்கெட்டில் 100 வரும். 100 வாங்கினாலே அதை வெடிக்கிறதுக்கு ஒன்றாக வெடிக்க நேரம் ஆகும். இப்படி பல வகையான பட்டாசுகளை வாங்கி தயார் செய்து வைத்திருப்போம். அன்றைய தினத்தில் என் தகப்பனார் எனக்கு கிறிஸ்மஸ் ட்ரெஸ் எடுத்து கொடுப்பார். அதே நேரத்தில் என் சித்தப்பாவும் அவர் பொடி வியாபாரம் செய்து கொண்டிருந்தார். பணகுடியிலிருந்து வெள்ளிக்கிழமை அன்று வள்ளியூர் சந்தைக்கு சென்று வியாபாரம் செய்வார். கிறிஸ்மஸுக்கு முந்தின வெள்ளிக்கிழமை அவர் வள்ளியூர் சந்தைக்கு சென்று வரும்போது எனக்கு ஒரு ட்ரெஸ்ஸு கிறிஸ்மஸுக்கு எடுத்துக்கொண்டு வருவார். அதையெல்லாம் நினைத்து பார்க்கிறோம். அந்த காலங்கள் பொற்காலங்களாக திகழ்ந்தன. ஆனால் இன்று அந்த மாதிரிப்பட்ட ஒரு நிலைமை இல்லை. இந்த கிறிஸ்மஸை கொண்டாடுகின்ற இந்த நேரத்திலே நான் கடந்து வந்த பாதைகளை நினைத்து பார்க்கிறேன். 2006 ஆண்டு கிறிஸ்து பிறந்த இடத்திற்கு சென்று நானும் என் மனைவியும் கிறிஸ்து பிறந்த இடத்திற்கு அருட்பணிப்பி பெரியநாயகம் தலைமையில் இஸ்ரேல் நாட்டிற்கு சென்றிருந்தோம். அங்கு கிறிஸ்து பிறந்த இடத்தை பார்வையிட்டு சாஸ்திரிகள் சாஷ்டாங்கமாக விழுந்ததைப் போல நாங்களும் விழுந்து கிறிஸ்துவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்று வந்தோம். இன்று வரை அந்த ஆசீர்வாதம் நிலைத்திருக்கிறது. அன்றைய தினத்திலே
கிறிஸ்து பிறந்ததை அறிந்த ஏரோது அவரை நானும் பார்க்க வேண்டும் என்று சொல்லி சாஸ்திரிகளிடம் ஏமாற்றினான். ஆனால் சாஸ்திரிகளோ அவனுக்கு தெரியாமல் வேறு வழியாக சென்று விட்டார்கள். அதேபோல் இந்த கிறிஸ்துமஸ் நேரங்களிலும் சில காரியங்கள், சில தீய சக்திகளை, ஏரோது போன்ற தீய சக்திகளை அகற்றிவிட்டு கிறிஸ்துமஸை இயேசு கொடுத்த அந்த சமாதானத்தோடும் மகிழ்ச்சியோடும் நாம் கொண்டாட தயார் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை அனைவருக்கும் தெரிவித்து கொண்டு என் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.